இன்றைக்கி நம்ம கருவாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் கருவாடை லைட்டாக போட்டு வதக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு, கடுகு வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக இருக்கும், ரொம்ப ஆகணும் இல்லை, லைட்டாக வதங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேக டைம் ஆகும்ல, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். யார் யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வச்சு பழைய கருவாடு பிடிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. கருவாடில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் இல்லை, பட் என்னோடய சின்ன நாத்தினார் தான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சேர்க்காதுன்னு யோசிக்காருங்க, அவங்க சிரிக்கிறாங்க, தான் அப்படி சிரிக்காது. இவங்களுமே எனக்கு அவங்க மாதிரி தான், நாங்கள் எல்லாருமே ஜாலியாக தான் பேசிட்டுருக்கோம். இவங்க தான் அவங்க கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க கூட தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க தான் கேட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஸோ செஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துருக்கேன் சில பேர் வந்து கருவாடு வளர்க்கும் போது இந்த ஸ்டேஜ்லேயும் இதை கொஞ்சம் நல்லா வளர்த்திட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படியும் சில பேர் சாப்பிடுவாங்க. பட் நான் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவேன். மஞ்சள், பட்டைப்பொடி, இதில் உப்பு பார்த்துட்டு அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கருவாட்டில் உப்பு எடுக்கணும், ஸோ அதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த கருவாடு வந்து தனியாக பொரிச்சு தான் வச்சுருக்கேன். இது உள்ளே வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கஞ்சினால கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் சேர்த்துக்கலாம். சாம்பார் அந்த மாதிரினா ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கஞ்சியில் வேணால் நம்ம உப்பு போடாமல் கூட அதோட கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால நான் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நீங்கள் எப்படி இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ நீங்கள் சொல்லிட்டேன் நாங்கள் கற்றுக்குறோம். வச்சிடலாம். எப்படிலாம் ஃபிட்டாக இருக்கேன் கருவாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஃபிட்டாக சவுண்ட் செய்யுது. சரி, கொஞ்சம் பச்சை வாசனை மட்டும் போனதும் நம்மளுக்கு கருவாடு பாருங்க. கருவாட்டில் இருக்க எண்ணெய்லாம் இருக்குங்க. ஸோ எங்களுக்கு இங்கே ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. சாப்பிடும் அப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதையும் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடை ரெடி வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நாங்கள் ஏதாவது ரெசிபி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Thank you so much.